வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னன்னா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அகைன் மனச பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம். நான் ஏற்கனவே மனச பத்தி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது புதுசா பார்க்குறவங்களா இருந்தா, அத பார்த்துட்டு இங்க வாங்க. அதாவதுங்க, நம்ம எத்தன தடவ பேசுனாலும், எத்தன தடவ விளக்குனாலும், எத்தன புக்கு படிச்சாலும், நமக்கு திரும்ப திரும்ப நம்ம வந்து நமக்கு புரியாத ஒரு விஷயம், நம்மள ஏமாத்துற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனசு தான். நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்க தான் நமக்கு எதிரி, அவங்க தான் எதிரி. அவங்கலாம் எதிரி தான், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா, அத விட பயங்கரமான எதிரி யாருன்னா, நம்ம மனசு தான். உங்க மனசு வந்து உங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃபா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்க மனசு ஒத்துழைச்சா தான் உங்களால 100% ஒரு விஷயத்த பண்ண முடியும். இந்த உலகத்துல ஏன் எல்லாராலயும் எல்லாமே பண்ண முடியல? நல்லா யோசனை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மனசு வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். மனம்ங்கிறது தனிச்சு இயங்குற ஒரு விஷயம் கிடையாது. மனம்ங்கிறது கர்மாவோட தொடர்புடையது. நம்மளுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. அது வந்து இன்னும் சீக்ரெட்டான இடம் அது. அந்த சித்தம், அதோடலாம் தொடர்புடையது. நீங்க உட்கார்ந்துட்டே இருப்பீங்க. திடீர்னு கிளம்பி போகணும்னு தோணும். பார்த்தீங்கன்னா, அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா, அந்த நேரத்துல நீங்க இந்த கஷ்டத்த அனுபவிக்கணும்னு உங்க சித்தத்துல ஒரு ரெக்கார்ட் இருக்கும். அதனால விடாது கருப்புங்கிற மாரி இந்த மனம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மனத வந்து ஓஷோ வந்து நெறைய பேசுனாங்க அத பத்தி. ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேசுனாங்க. நம்ம தமிழ் சித்தர்கள் வந்து நெறைய பேசியிருக்காங்க மனச பத்தி. திருமந்திரம், திருக்குறள் இதெல்லாம். மனசுங்கிறதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். டெய்லி துணி துவைக்கிற மாரி, வீடு கூட்டுற மாரி, ஒரு நாள் கூட்டலைன்னா திரும்ப அழுக்கு படியிற மாரி அது வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து அத வந்து ஓஷோ, ஜெய கிருஷ்ணமூர்த்தி, திருக்குறள், இன்னும் உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, நம்ம அவங்க எல்லாம் மக்கள் மகான்கள் என்ன சொன்னாங்களோ, எதையுமே ஒதுக்காதீங்க. அதெல்லாம் படிச்சு, 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 படிச்சு உங்க மனச வந்து நல்ல தூய்மைப்படுத்தி, ஷார்ப்பன் பண்ணி தெளிவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க இனிமே வர உலகத்துல தப்பிக்க முடியும். அதாவதுங்க நான் வந்து ஏதோ ஆன்மீகம் பேசுறேன்னு மட்டும் நெனச்சுக்காதீங்க. சொல்லப்போனா வி ஆர் இன் எமர்ஜென்சி தான் இந்த வேர்ல்டே. எமர்ஜென்சின்னு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வாழ்றதுங்கிறதுலேருந்து ரொம்ப விலகி போயிட்டோம். எத எடுத்தாலும் மெக்கானிக்கலா நம்ம ரொம்ப ரோபோட்டிக்கா நம்மள மாத்திட்டாங்க. அததான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, "யூ ஆர் புரோகிராம்டு" அப்டின்னாரு. "யூ ஆர் கண்டிஷன்ட்" அப்டின்னாரு. அவர் அந்த வார்த்தைய அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. இது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. நீங்க சின்ன வயசுல உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஸ்கூலு, அவங்க படிச்ச ஸ்கூல், அதோடைய டீச்சர்ஸ், காலேஜ், அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற சமுதாய அமைப்பு, இது எல்லாம் சேர்ந்து உங்க மனசுல என்னத்த கொட்டுனாங்களோ, நீங்க படிச்ச புக்கு, நீங்க பார்த்த சினிமா, எத ரிப்பீட்டடா ரெக்கரிங்கா பண்ணீங்களோ, அதுதான் உங்க மனசுல பதிவாகி, அந்த அந்த கண்டிஷனிங்கும், அந்த புரோகிராமும் தான் உங்களுக்கு வேலை செய்யுது. புரோகிராம்டுன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க google.co.in அப்படின்னு டைப் பண்ணோனே வருதுல்ல. ஏன்னா அது ஒரு புரோகிராம். அதுக்கு வந்து மாத்திலாம் வராது. ஏன்னா அது புரோகிராம் பண்ணிட்டாங்க. கண்டிஷன் பண்ணிட்டாங்க. அந்த மாரி தான் உங்கள கண்டிஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த நாட்ட சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த ஜாதியை சேர்ந்தவர், இந்த குலத்தை சேர்ந்தவர், இந்த ஸ்பிரிச்சுவல் மெத்தடை சேர்ந்தவர். இப்படி உங்கள வந்து நீங்க இந்த வேலை செய்பவர், அப்படிலாம் உங்கள கிளாசிஃபை பண்ண சொல்லி உங்க டிவிஷன்ஸ் அத கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த டிவிஷன்ஸ் எல்லாம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அது மட்டும் கிடையாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு கூட ஒரு இது. இப்ப மெயினா என்னன்னா, மனுஷன எப்ப பார்த்தாலும் ஒரு அவசரத்திலேயே, ஒரு வேகத்திலயும், எதையோ ஒண்ண நோக்கி வேகமா அந்த ஒரு ரேஸ் கேட் மாரி உங்கள ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த உலகத்த டிரைவ் பண்ற இன்ஃப்ளூயன்சிங் பீப்பிள்ஸ் அவங்க வெளியில தெரியிறாங்களோ, தெரியலையோ, பட் சம்திங் சம்வேர் இஸ் ராங் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. அப்படி ஏன் அப்படின்னா, கரெக்ட்டா டிரைவ் பண்ணா ஏன் இந்த உலகம் இவ்ளோ பதட்டமா இருக்கணும்? இவ்ளோ சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த காலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஒரு விஷயத்த சொல்லணும்னா குதிரையில ஒருத்தன் போகணும். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோன் எடுத்து பேசுறோம். ஒரு பேங்க்ல போய் பணம் எடுக்கணும்னா கியூல நிக்கணும். இப்ப ஆன்லைன்லயே பண்றோம். இவ்ளோ டெக்னாலஜி, சயின்ஸ் இவ்ளோ இம்ப்ரூவ் ஆகியும்,
ஆனா மனித மனம் வந்து சுத்தமா வந்து மேலும் மேலும் நிம்மதிய இழந்துகிட்டு இருக்கு. மேலும் மேலும் பொறுமைய இழந்துட்டு இருக்கு. மேலும் மேலும் பாசத்த இழந்துட்டு இருக்கு. அன்ப இழந்துட்டு இருக்கு. எதெல்லாம் வாழ்வியல், எதெல்லாம் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கு. இது போய் நம்ம முன்னேற்றம்னு சொல்லிட்டு, இன்னும் அத நோக்கி வேகமா போயிட்டுருக்கிறோம். எதுக்காக இந்த கேட் ரேஸ்ன்னு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இந்த உங்கள வந்து ஒரு ரேஸ்க்குள்ளேயே காம்படிட்டிவாவே உங்கள பில்ட் பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒ புரோகிராம்டு கண்டிஷன்டுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமானது. உங்கள எப்படி புரோகிராம் பண்றாங்களோ, நீங்க அப்படிதான் 15 வயசு, 20 வயசு வரைக்கும் அதுதான் உங்களுக்கு அப்படியே ஓடும். அடுத்தது வந்து அ உங்கள காம்படிட்டிவ் மோட்லயே வச்சிருப்பாங்க. இது இன்னும் ரொம்ப 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 டேஞ்சர். கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள லைஃப்ல வந்து நிம்மதியாவே இருக்க விடாது. நீங்க எந்த இடத்துல போனாலும் உங்கள விட முன்ன ஒரு 4 பேர் நிப்பான். அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இன்னும் வேகமா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஓடி, ஓடி, ஓடி கடைசியா நோய் வந்து நீங்க வாழலாங்கிற ஒரு புரிதல் வருமோ, வராதோ தெர்ல. சில பேருக்கு வரும். சில பேருக்கு வரவே வராது. கடைசில அது புரியாமலே செத்துருவாங்க. நம்ம என்ன இங்க நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நம்ம இங்க இருக்கிறது வந்து பணம் சம்பாரிக்கிறதுக்காக தான் இருக்கோமா? அதாவது பேசிக்கா நம்ம சர்வைவல், ஒரு கம்ஃபர்ட்டா நம்ம வாழணும். அதுக்கு சம்பாரிக்கணும். தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ஈவன் நீங்க அத பண்றதுக்கே இப்ப உங்களுடைய ஹெல்த்து, உங்க மைண்டு எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கு. ஆனா சில பேர் என்னன்னா, ஓரளவுக்கு வசதி இருந்தாலும், கம்ஃபர்ட்டா இருந்தாலும், பணத்த நோக்கி வேகமா போறாங்க. ஏன்னா நம்ம மத்தவங்களோட லேகிங் ஆயிடுவோம். அசெட்ல லேகிங் ஆயிடுவோம். டெசிக்னேஷன்ஸ்ல லேகிங் ஆயிடுவோம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவை இருக்கோ இல்லையோ ஒரு ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாம. அதாவது இப்ப நான் வந்து உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படிங்கிறது என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அ என்னுடைய அசட்டையும் இன்னொருத்தருடைய அசட்டையும் கம்பேர் என்னுடைய பதவி இன்னொருத்தர் பதவியும் கம்பேர் பண்றது. இத வச்சு நம்ம இது ஏன் இது எப்படி நமக்கு வந்துச்சு? அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் இந்த ரூட் காஸுக்கு போகணும். சின்ன வயசுலயே உங்கள புரோகிராம் பண்ணிட்டாங்க. பி காம்படிட்டிவ், பி காம்படிட்டிவ், பி கம்பேரிட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ். இந்த 2 வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப பாய்சனஸ் வார்த்தை. இந்த 2 கம்பேரிட்டிவ் அண்ட் கா கா அ காம்படிட்டிவ்ல எப்போ பார்த்தாலும் வச்சனால, எப்போ பார்த்தாலும் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு குழந்தை பசங்க பிறந்தோனே, உங்க பசங்கள ஓட சொல்றீங்க வேகமா அதே மாரி. அவங்க அவங்க பசங்கள ஓட சொல்றாங்க. இப்படியே அது ஒரு செயின் மாரி போயிட்டே இருக்கு. இப்படி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தா, எப்ப நம்ம யார் தான் வாழ்க்கைய வாழ்வா? யார் நிலாவ ரசிப்பா? யார் சூரிய அஸ்தமனத்த ரசிப்பா? யார் மலைய ரசிப்பா? யார் பூவ ரசிப்பா? யார் கவிதை எழுதுவா? யார் இசைய ரசிப்பாங்க? யார் வந்து ஒரு கிரியேட்டிவா இருப்பாங்க? யார் வந்து எல்லாரோடையும் சகஜமா ரிலாக்ஸா உட்காந்து பேசுவாங்க? யார் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க? யார் ரிலேட்டிவ்ஸோட பேசுவாங்க? எப்ப நம்ம ஒரு ஒரு டெத் வீட்டுக்கோ, கல்யாண வீட்டுக்கோ போனா நம்ம ரிலாக்ஸா இருக்கும். எதாவதுங்க எதெல்லாம் வாழ்வியல்னு நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி. எதெல்லாம் வாழ்வியல்னு நம்ம சொல்றோமோ, அது எதையும் எல்லாத்தையுமே இன்னைக்கு மனித மனம் இழந்துட்டு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், அ அதாவது நம்ம காம்படிட்டிவா அந்த ரேஸ்லயே இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலைய சமுதாயத்திலயும் உருவாக்கிட்டாங்க. சில பேரு பணம் இருந்தாலும் வாலண்டியரா அந்த லாக்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த லாக்லேருந்து நீங்க ரிலீஸ் ஆகணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து புரோகிராம்டு. நீங்க அததான் ஜெ. கிருஷ்ணமூர்த்தி திரும்ப திரும்ப ஒரு வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாரு. யூ ஆர் புரோகிராம்டு. யூ ஆர் கண்டிஷன்டு. அந்த என்ன கண்டிஷன், என்ன புரோகிராம் பண்ணாங்க? நெறைய பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த காம்படிட்டிவ்னஸ், இந்த கம்பேரிட்டிவ்னஸ் இந்த 2 இதனால தான் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. திருப்தியே இல்லாம. எதையுமே அனுபவிக்கிறது இல்லங்க. ஒரு குளிச்சா சரி ஒர்க்கிங் டேஸ்ல விடுங்க. சனி, ஞாயிறுலயாவது குளிக்கிறது காக்கா குளியலு. சாப்பிடுறது லப 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 லபன்னு சாப்பிடுறது. ஒரு டீ குடிச்சா கூட அப்படி கண்ணால ரசிச்சு, நான் சொல்றேன் ஒவ்வொரு டைமும் அப்படி குடிக்க முடியாது. எப்பயோ ஒரு தடவ 2 தடவையாவது வாரத்துக்கு கண்ணால பார்த்து, அத அப்படியே ரசிச்சு, நாக்குல ரசிச்சு, அது இறங்குறப்ப ரசிச்சு குடிக்கணும். வாழ்க்கைங்கிறதே ரசிச்சு வாழ்றதுக்காக தான் நம்ம இங்க இருக்கிறோம். எப்ப நீங்க வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றீங்களோ, அப்போ உங்களுக்கு திருப்திங்கிறது வர ஆரம்பிக்கும். திருப்தி வந்தா தான் ஆன்மீகத்துக்குள்ளேயே நம்ம என்டர் ஆகுறதுக்கு எலிஜிபிலிட்டி. எதையுமே அனுபவிக்காம அரைகுறையா எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு அவசரத்துல இந்த காம்படிஷன்லயே இருக்கிறப்ப நீங்க ஆன்மீகத்துக்கெல்லாம் கிட்டே வர முடியாது. வாழ்க்கைய நல்லா வாழ்ந்தவங்க தான் ஆன்மீகத்துக்கே வர முடியும். அந்த பேசிக் ஸ்டெப்புக்குள்ளேயே நம்ம போக முடியாத அளவுக்கு தனி மனிதனும்
தன்னை வந்து சமுதாயத்தோட தாக்கத்தினால மாத்திக்கிட்டான். சமுதாயமும் அந்த மாரி ஒரு வித்தியாசமான ஒரு பின்னல பண்ணிட்டாங்க. அதனால இப்ப இனிமே இதுலேருந்து வெளியில வரணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த மாரி ஒரு நம்ம மைண்ட மாத்திட்டாங்கங்கிறத உணரணும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பிரேக் பண்ண முடியுமோ, அத பிரேக் பண்ணிட்டு, அ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கே எல்லாரும் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ரிலாக்ஸா இருங்க. அப்படி நான் சொல்லல. எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த இடத்துலலாம் அந்த வாய்ப்ப பயன்படுத்தி, கொஞ்சம் ரிலாக்ஸ். புட் சம் லீவ்ஸ். ஒரு அடிஷனலா ஒரு நாள் சனி, ஞாயிறோட லீவ் போடுங்க. ரிலாக்ஸா இருங்க. உங்கள நீங்களே வாட்ச் பண்ணுங்க. உங்க மனச சும்மா இருங்க. அந்த சும்மா இருக்கிறப்ப தான் உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும். உங்க உடம்பு ஹீல் ஆகும். உங்களுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணும். மேலும் மேலும் ஆரோக்கியத்த குடுக்கும். ஸோ இப்படியெல்லாம் நீங்க பண்ணா தான் நீங்க வாழ்வியலுக்குள்ளேயே வர முடியும். அதனால அ கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிறணும். முன்னேறணுங்கிறது நான் சொல்றது புரியுதுங்களா? பணமோ, பொருளோ கிடையாது. வாழ்வியலுக்குள்ள நம்ம வரணும். அதுதான் நிஜ முன்னேற்றம். வாழ்வியல் தான் நான் ஏற்கனவே சொன்னது தான். அதனால ரொம்ப நம்ம விழிப்புணர்வா, கான்ஷியஸா இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் எத்தன பேருக்கு புரியும்? யாருக்கு போய் சொல்றதுன்னே புரியல. ஏன்னா, இதெல்லாம் கேட்கறதுக்கு கூட யாரும் தயாரா இல்ல. இப்படி ஒரு உலகம் இருக்கு. உங்க மனம் வந்து இப்படியெல்லாம் வந்து நிக்க முடியும். மனம் ஓடுற மனத்த நிக்க முடியும். ஸ்டாப் பண்ண முடியும்ங்கலாம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வோம். இறை அருள்ல யாருக்கு கிடைக்கணுமோ, யார் உணரணுமோ அவங்க உணர்வாங்க. வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.